Hi student, 12th standard, chapter 6, example 6.26, find the vector equation in the parametric form and the Cartesian equation in the form. The line passing through the minus 4, 2, minus 3 and is parallel to the line. ஒரு லைன் மேலே ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணுறாங்க என்னடா -4, 2, -3 இதான் ஏ வெக்டர் ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணுறாங்க லைன் மேலே. ஓகே, இந்த லைனுக்கு அனதர் லைன் ஒன்றா ஒரு பேரில் ஒரு லைன் இருக்குது, அதோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க -x1 -2/4 y + 3/-2 2z - 6/3ன்னு ஒரு லைன். இந்த லைனு பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு லைன் மேலே பாயிண்ட் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்டு அனதர் லைன் வந்து பேரலாக இருக்குது. அது பாயிண்ட் எதுன்னு நம்ம பேரலாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லைனோட ஈக்குவேஷன் பாயிண்ட் நமக்கு டினோட் பண்ணிட்டோம், -a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு தானே வரும், அனதர் லைன் வந்து பேரல்னு சொன்னாவே என்ன வரும், அதில் பேரல் வைக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன வரும் பேரலிஸ் கன்சிடர் பண்ணணும். பாயிண்ட்டு கன்சிடர் மேலே ஒரு பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணக்கூடாது. டிவைடில் என்ன இருக்குது அதை நம்ம என்ன வரும் பேரல் வெக்டரு x - x1/b1 y - y1/b2 z - z1/b3 தான் நமக்கு பேரல் வெக்டர். b1 b2 b3 தான் பேரல் வெக்டர். கீழே வெக்டர் மட்டும் தான் நம்ம டினோட் பண்ணணும். பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம், பாயிண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. பேரல் வெக்டர் இது வந்து பாயிண்ட் எடுக்கக்கூடாது, பேரல் டு த லைனாவே கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கீழே பேரல் வெக்டர் கன்சிடர் பண்ணக்கூடாது. ரீசன் நமக்கு எக்ஸ்பெக்ட்ல என்ன மைனஸ் இருக்கக்கூடாது, மைனஸ் இருந்தால் வெளியே காமன் ஃபேக்டர் இருக்கும், கான்ஸ்டன்ட் எனி வேல்யூஸ் இருக்கக்கூடாது அங்கே. ஓகே, இருந்தால் வெளியே எடுத்துருங்க. ஓகே, இது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, வெளியே மைனஸ் இருந்தால் x + 2/4 இது கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் எடுத்துன்னா ப்ளஸ் ஆகும் நமக்கு. ஓகே ஓகே, இங்கே இசட்டுக்கு பக்கத்தில் 2 இருக்குது. ஓகே, அப்போ 2 இருந்தால் கண்டிப்பாக 2 காமன் ஃபேக்டர் வெளியே எடுக்கணும். எதுவுமே இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, 2 இருந்துச்சுன்னா அப்போ 2 எடுத்துனா வரும், இங்கே 3 டைம்ஸ் இருக்கும். மற்றும் 2 × 2 is 2 × 3 6 கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அந்த மைனஸ் வந்து டிவைடில் கொண்டு வந்துருங்க, இது கரெக்ட் ஃபார்மேட் இருக்குது. இது 2 என்ன வரும், இங்கே டிவைடில் கொண்டு வந்தால் 3/2 மார்க்கும். 2 மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ கரெக்ட் ஃபங்க்ஷன் நமக்கு இப்போ தான் நமக்கு என்ன வரும் பேரல் வெக்டர்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது b1 வெக்டர் வந்து இதுனா -4, b2 வந்து -2, b3 வந்து 3/2. இப்போ b வெக்டர்னா -4i - 2j + 3/2 இதுதான் பேரல் வெக்டரு. நீங்கள் மட்டும் டேரெக்டாக 4 - 2 3 எடுத்தனா ஃபுல்லாக ராங் ஆகிடும். எக்ஸ்பென்ஸில் எக்ஸ் பக்கத்தில் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் எடுத்தால் காமன் ஃபேக்டர் எடுத்து கீழே கொண்டு வரணும். அது எக்ஸ் பக்கத்தில் கான்ஸ்டன்ட் டைம் இருந்தாலும் வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும், எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணணும். எக்ஸாக இருந்தாலும் ஒய் இருந்தால் எனி ஃபங்க்ஷன் இருக்கிற கான்ஸ்டன்ட் டைம் எடுத்தால் வெளியே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டர் கூட a + t b வெக்டர். ஏ தெரியும் பாயிண்ட்டு, பிக்கு பேரல் வெக்டர் தெரியும், எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். கார்ட்டீசியன் என்ன ஃபார்முலா x - x1 b1 y - y1/b2 z - z1/b3. x1 y1 z1 பாயிண்ட் தெரியும், -4 2 -3 பாயிண்ட். பேரல் வெக்டர் வந்து -4 -2 3/2 இதுதான் நமக்கு இந்த பாயிண்ட் தான் பேரல் வெக்டர். ஓகே, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. x - x1 மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆகிடும், டிவைடட் பை -4 y மைனஸ் என்ன 2/-2 ஈக்குவல் டு z -+3 divided by 3/2 இதை நமக்கு என்ன கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இது வெக்டர் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.